வணக்கம் நண்பர்களே. இந்த கடாயில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கடாயை காயறதுக்கு முன்னாடியே எண்ணெய் விட்டுக்கணும். நான் இப்போ கொஞ்சம் காய விட்டுட்டேன். இது என்ன எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பொரிச்ச எண்ணெய் தான். அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கலான்னு சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுத்த மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை ஒரு கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா பூண்டு ஒரு கட்டி எடுத்து வச்சு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இது கூடவே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 10 மிளகையும் ஜீரகம் கொஞ்சமும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃபுல்லாக வதங்கி வரட்டும். நாங்கள் இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி, சின்ன நாட்டுக்கோழியாக எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நாட்டுக்கோழியில் தான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்ய போகிறோங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதுவும் வில்லேஜ் ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக வதங்கி வரட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இஞ்சி கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இதோட சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நான் தண்ணி மாதிரி குழம்பு வைக்க போகிறேன், சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா இது எல்லாமே வதங்கிருச்சு. இதை எடுத்து நான் ஜாரில் போட்டு அரைச்சிட்றேன். இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் துண்டு பட்டை சேர்த்துப்போம். பட்டையும் லவங்கமும் சேர்த்துக்கணும். இப்போது நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு, அப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா உருண்டு வரணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா உருண்டு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா இது தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா இந்த சட்டியுடைய சூட்லேயே நல்லா நம்ம கரட்டிக்கலாம். நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா இது நல்லா கொஞ்சம் நல்லா சூடாகி உருண்டு வரட்டும். இந்த வதக்கி வச்ச விழுதோட நான் ஒரு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவனோன்னா சீக்கிரமாக மஞ்சிடும். நான் இடித்து வச்சுக்கிட்டேன், துருவ டைம் இல்லை, அதனால் இடித்து வச்சுக்கிட்டேன். இதை இப்போ அரைச்சிடலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாயும் ஒரு பழுத்த மிளகாய் போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம். அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். வில்லேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, மல்லியும் வரமிளகாயும் வறுத்து அரைப்பாங்க. நான் இங்கே ரெடிமேடாக மிளகாத்தூளும் மல்லித்தூளுமே அதுவே சேர்த்துக்கிறேன்.
இது நல்லா போட்டு பரட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இதுக்குள்ள எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வதக்கின விழுதெல்லாம் தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கலாம். சண்டே வந்து நான்வெஜ் செய்யாதனால, அதாவது நம்ம கோயிலுக்கு போயிட்டோம், அதனால் நான்வெஜ் நாங்கள் செய்யலை. அதுக்காக தான் சரி இன்றைக்கி செஞ்சிடலாம், வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா, அதனால் இன்றைக்கி செஞ்சிடலான்னு செய்கிறேன். அரைச்ச விழுதை இதோட நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி குழம்பு தானே சொல்லியிருந்தேன், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக குக்காகி வந்த பிறகு தான் இதோடைய கலரே தெரியும். அது இப்போ வந்து ஆட் பண்ணும்போதெல்லாம் எந்த ஒரு இதுவும் தெரியாது. நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் தான் இதோட இந்த கிரேவியோடைய கலர் வந்து தெரியும். ஆல்ரெடி நான் வந்து கோழிக்கு வந்து உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எதுக்கும் 1 வந்து செக் பண்ணிவிட்டு, உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு பத்தாத போது இப்போவே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் போட்டது பத்தல, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக வேகட்டும், ஃபஸ்ட்டு வெந்து வரட்டும். அப்புறம்தான் வந்து நமக்கு காரம் உப்பு எல்லாம் தெரியும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாருமே மிளகாத்தூள் மல்லித்தூள் போடும்போது சிக்கன் மசாலா நிறைய பேர் போடுவாங்க, ஆனால் அப்படி போடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா, அதாவது முக்கால் பதம் வந்து நான்வெஜ் வந்து குக் ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மூடி வைக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி மாதிரி தான் இருக்குது குழம்பு. இது வந்து சின்ன கோழி தான், அதனால் சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதமும் இல்லாட்டி சூடாக வந்து பச்சரிசி சாதம், பொங்கின சாதம் மாதிரி இருக்கிற சாதத்தையும் நீங்கள் போட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக தான் மல்லித்தலையை வந்து போட்டிருக்கேன், நிறைய போடக்கூடாது. ஆக்சுவலாக மல்லித்தலைலாம் சிக்கன் குழம்புக்கு போடவே கூடாது, ஏன்னா அதோட வாசத்தையே இழுத்துரும், அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக மாறிடும். நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்குது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.